ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை காலைல பார்த்திங்கன்னா சமையல் வேலை பரபரப்பாக வந்து போயிட்டுருக்குங்க. இன்றைக்கி காலை வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன சாப்பாடு செய்யணும்னு பார்த்திங்கன்னா, சாப்பாடு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, தக்காளி கீரை பொரியல், ரசம் இதான் இன்றைக்கி காலைல வந்து செய்ய போகிறேன். பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பக்கம் வணங்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் சாப்பாடு கொலை வச்சுட்டேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் உளிச்சிட்டு வந்தேன். வெளில உட்காந்து எல்லாம் உளிச்சிட்டு இப்போ உள்ளே வந்தேன். அப்போ குழம்புக்கும் ரசத்துக்கு சேர்த்து புளி வந்து ஊற வச்சாச்சு, மோர் இருக்குது, எல்லாமே குடிக்கணும். இப்போ நம்ம வந்து எல்லா வேலையுமே நம்ம செஞ்சு வந்து தம்பிக்கு ஸ்கூல் கிளம்புறதுக்குள்ளே நம்ம எல்லாமே செஞ்சு வந்து வச்சிடணும். ஏன்னா வந்து வெண்டைக்காய் குழம்பு தான் சாப்பாடு போட்டு கிளறி தரலான்னு இருக்கேன். 10 நாளுக்குள்ளே என்ன செஞ்சிடலாம். இப்போ அத்தை மாமா வாக்கிங் போயிட்டு போனால் கருவேப்பிலை வந்து பிச்சுட்டு வந்தாங்க. பார்த்திங்கன்னா அதை வச்சுருக்காங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்துச்சுட்டாங்க. நைட்டே பார்த்திங்கன்னா தம்பி படித்து முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. அப்புறம் படுத்தோம். காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா அதே இங்கிலீஷ் வந்து டெஸ்ட். ஆனால் இங்கிலீஷ் வந்து படிக்க வச்சுட்டு இவிஎஸ் வந்து படிக்க வச்சுட்டு யோகா ப்ராக்டிஸ் தினம் வீடியோ போடணும். அதெல்லாம் வந்து போடுறது. தம்பி இப்போ வீடியோ எடுத்துகிட்டு தம்பி வந்து கூப்பிட்டு எந்திரின்ட்டு அப்புறம் வந்து எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு பார்த்துக்குள்ள நான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து வணக்கி வச்சு நல்லா எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு தாய்ச்சலாம் சொல்லிட்டு ஒரு வானிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்த பிறகு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்த பிறகு இப்போ 4-5 வரமிளகாய் சேர்த்து இப்போ கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பூண்டுலாம் போட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுலாம். நாங்கள் வந்து இப்போ தான் வந்து வெண்டைக்காய் குழம்பு வைப்போம். இப்போ நான் செய்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா காலைல மதியம் மட்டும் செலவு பண்ணுற மாதிரி வந்து செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கம்மியாக தான் வந்து செய்கிறோம். ஏன்னா நைட்டு வந்து நாங்கள் வந்து கோவிலுக்கு போகிறோம் குழந்தைங்களுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து கம்மியாக என்ன மட்டும் செஞ்சு காலையில் செலவானால் செலவாயிட்டு போகுது, இல்லை மதியானம் செலவானால் செலவாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இவ்வளோ வெண்டைக்காய் தான் போல. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம செடியில் வந்து பிச்சுட்டு நம்ம தோட்டத்துலேயே வந்து பிச்சு வந்து 2 மணி நேரம் பிச்சு வச்சுருந்தோம்னா அதை ஒட்டுக்காய் சேர்ந்து இன்றைக்கி வந்து பொலி பண்ணுறோம். அது இல்லாமல் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா 2 செடி வச்சுருக்கோம். அந்த 2 செடி கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா கிட்ட 1 கிலோ காய் இருக்குது. அது கத்திரிப்பூ கலர் இருக்குது பார்த்திங்கன்னா பர்பிள் கலர், அதுவும் க்ரீன் கலர் இருக்குது. அந்த கத்திரிக்காய் நாளைக்கு தான் வந்து செலவு பண்ணணும். இப்போ வந்து வெண்டைக்காய் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு அதை நல்லா வந்து வணக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு நமக்கு வந்துகிட்டே இருக்குது. ரசம் வைக்கணும். கீரை வந்து கட் பண்ணவே இல்லை. கீரையை கட் பண்ணாலும் தம்பி வந்து அம்மா வாமா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். அப்போ அவரை போய் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளியை வந்து ஊற்றின பேஸ்ட்டாக அரைச்சி தக்காளி வந்து கொஞ்சமாக கல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து வணங்க வச்சிடலாம். நல்லா வணக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கீரையை வந்து கட் பண்ண போகிறேன். கீரை வந்து கட் பண்ணுறதுக்கு தக்காளி வணங்கிட்டு இருக்கும். சாப்பிட கொஞ்சம் அப்படியே அந்த வழியாக வைக்க பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக செஞ்சிட்ருக்கேன். அந்த கேப்பில் தம்பி வந்து உட்கார வச்சு நீ வந்து நைட்டு படிச்சில்ல, நான் வந்து ஸ்பெல்லிங் கேட்குறேன், நான் கொஸ்டின் சொல்கிறேன், நீ வந்து ஆன்சர் சொல்லுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிங் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் கொஸ்டின் சொல்கிறேன், நீ வந்து ரைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அவரும் என்கிட்ட தான் வந்து டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருந்தார். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வடிச்சு விட்டு கீரையை வந்து கட் பண்ணிவிட்டேன். கீரை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீரைக்கு வந்து வெங்காயம் காலையில் ஒழிச்சு வச்சுன்னு சொன்ன பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம்லாம் வந்து வணக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வணக்கிட்டு இருக்கேன். வெண்டைக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தேங்காய் தூள் போடணும். தேங்காய் உடைக்கவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்போ வேணால் சூடு பண்ணி வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தம்பி அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தாத்தா வந்த பிறகு ப்ரெஷ் பண்ணி அவர் வந்து குளிக்க வச்சுருவார். இப்போ நம்ம வந்து சமையல் வேலை முடிச்சு சமையல் லஞ்சு பேக் பண்ணால் வந்து வேலை வந்து முடிஞ்சு கீரை பார்த்திங்கன்னா நல்லா வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பெரிய குண்டாவாக தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கீரை அலசுறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் பெரிய குண்டாவே எடுத்துகிட்டு ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா என் டைம் அலசுவேன், கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு டைம் மட்டும் அலசி இது பண்ணிவிடுவேன். தம்பி பையன் டெஸ்ட்டு வந்து எழுதிட்டு இருக்காங்க. ஓகே பஸ் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.